பரபரப்பான சுற்றுலா மையங்களான மஸ்ஜித் இந்தியா மற்றும் புக்கிட் பிந்தாங் ஆகிய பகுதிகளில் அனுமதி பெறாத தெரு வியாபாரிகள் மீது கோலாலம்பூர் மாநகர் மன்றம் DBKL தனது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. பாதசாரிகள் மற்றும் வணிக பகுதிகளை பாதுகாப்பாகவும் ஒழுங்காகவும் வைத்திருக்க இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. அதிகாரிகள் நிலையான சோதனைகள், வழக்கமான ரோந்து பணிகளை மேற்கொண்டதுடன் வெளிநாட்டு வர்த்தகர்களிடமிருந்து அவர்களின் பொருட்களை பறிமுதல் செய்தனர். குறிப்பாக காம்ப்ளெக்ஸ் அனிஃபா அருகே அனுமதி இல்லாமல் செயல்பட்ட வியாபாரிகள், மேலும் ஜாலான் சுல்தான் இஸ்மாயில் பகுதியில் கால்பந்து ஜெர்சிகளை விற்ற ஒரு வியாபாரியின் பொருட்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. முக்கிய நகர பகுதிகளை சட்டவிரோத வணிக நடவடிக்கைகள் ஆக்கிரமிப்பதை தடுக்க DBKL மேற்கொண்டு வரும் விரிவான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியே இந்த தீவிர அமலாக்க பணியாகும். ஜாலான் புக்கிட் பிந்தாங், ஜாலான் பி ரம்லி மற்றும் ஜாலான் அம்பாங் ஆகிய பகுதிகளில் சட்டவிரோத வர்த்தகம் எதுவும் நடைபெறவில்லை என ரோந்து பணிகள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த நடவடிக்கை உள்ளூர் மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் பாதுகாப்பான, வரவேற்புக்குரிய நகர சூழலை உறுதிப்படுத்துகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.